அடுத்து 100 நாளில் அது வந்து காயாகி வெடிக்க ஆரம்பிக்கிறது. 100 நாள் 3.5 மாதத்தில் அது வந்து நமக்கு பலன் வரும். அடுத்தது காய் 100 நாளில் வந்து காய் வச்சு அடுத்தது என்ன ஆகுது, இந்த மாதிரி பஞ்சு வந்து இதோ பஞ்சு வெடிச்சிருது இல்லைங்களா? இது அப்ப இது 100 நாள் பயிர். உங்களுக்கு வந்து அந்த ஈல்டு கிடைக்கணும்னா விதை போட்டத்துல இருந்து 100 நாள் 3.5 மாதம் நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு இடையில பூச்சி விடாம இதை பாதுகாத்துட்டு வரணும். இப்போ அசுனி பூச்சி வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு அசுனி பூச்சி. இந்த பாருங்க, இது இந்த பாருமா, எல்லாரும் பாத்துக்கங்க. இதுதான் அசுனி பூச்சி. எடுத்து இந்த பாருங்க, இந்த ஒரு மாதிரி வெள்ளையா தான் இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுல வந்து அஸ்வினி பூச்சி அதுக்கு பேரு. அது வந்து விழுந்திருக்கா, அதுக்காக இந்த மருந்து கொடுத்துக்கிட்டாங்க ஐயா. வந்து அதுக்காக மருந்து அடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த மருந்து அடிச்சாக்க அந்த வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் சரியாகும். இப்ப அதுல வந்து அந்த காய் அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது, இந்த பூச்சி தெரிஞ்சுன்னா அதை வந்து போட்டோ எடுத்துங்க. உள்ள தெரியுது பாருங்க, கருப்பா இருக்குது. கருப்பா தெரியுதா எல்லாருக்கும்? சரி. அப்ப இதெல்லாம் மருந்தடிச்சு இந்த பஞ்சு வந்து வெடிச்சு இருக்கக்குள்ள அந்த பஞ்சை எடுக்கிறாங்க. இங்க கவனி, இந்த பஞ்சை எடுக்கிறாங்க. இந்த பஞ்சு எடுத்துக்கிட்டு தான் கொண்டு போய் அதை காய வச்சு இந்த பஞ்சுக்குள்ள இந்த இருக்குது பாருங்க, இதுதான் என்னது, பருத்தி விதை. என்னது, பருத்தி விதை. எல்லாருக்கும் தெரியுதா? அந்த பஞ்சுல இருக்கிறது வந்து பருத்தி விதை. சரிங்கய்யா. அடுத்தது இது எத்தனை இப்போ பூத்து இந்த கொஞ்சம் இருக்கு எடுக்காம, இது எவ்வளோ நாளைக்கு இதனுடைய பலன் இருக்கும், பயன்பெறும்? 100 நாள்ல இருந்து 2 மாதம் வரலையும் வாரத்துக்கு ஒரு நடை எடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள். ஓகே ஓகே ஓகே. 7 நாளைக்கு ஒரு நடை எடுக்கணும். 7 நாளைக்கு எடுக்கணும். ஓகே, நன்றி. இந்த